இம்மட்டம் காப்பது உங்க கிருப, இனிமேலும் காப்பதும் உங்க கிருப. இம்மட்டம் காப்பது கிருப, 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 கிருப. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உந்தன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருப. கிருப, 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 கிருப. சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். மானிட்டர் கொஞ்சம் சவுண்டு. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி மகிழ்வோம். இப்போதும் களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறு. எல்லாருமாய் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சேற்றினில் கிடந்தேனே, மீட்கவே தேடி வந்தீரே. பாவ சேற்றினில் கிடந்தேனே, மீட்கவே தேடி வந்தீரே. கழுவி எடுத்தீரே, அன்பு கூர்ந்தீரே. கழுவி எடுத்தீரே, அன்பு கூர்ந்தீரே. பிள்ளையாக்கினீரே, உந்தன் பிள்ளையாக்கினீரே. ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். சொல்லலாமா எல்லாருமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி நித்தமும் உம்மை நான் துதிக்கின்றேன். நீ
செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதிக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தாங்காத உயரங்கள் வாட்டியது, தயங்காமல் ஓடி வந்தீரே. தாங்காத உயரங்கள் வாட்டியது, தயங்காமல் ஓடி வந்தீரே. இன்னல் நீக்கினீரே, இன்பம் நல்கினீரே. இன்னல் நீக்கினீரே, இரக்கம் செய்தீரே. எனக்கு இரக்கம் செய்தீரே. ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதிக்கின்றேன். நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதிக்கின்றேன். சந்தோஷமாய், இது மனமகிழ்ச்சியின் நாள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பாவபாரம் சுமந்தலைந்தேன், பாவி எனக்காய் பலியானே. வியாதி துக்கம் துன்பங்களை விண்ணவர் குருசில் சுமந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்திடுவேன் நான். ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி இரட்சகரை தொழுதிடுவேன் நான். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்திடுவேன் நான். ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி இரட்சகரை தொழுதிடுவேன் நான். நன்றே 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 நன்றி நன்றே 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 நன்றி.
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி உள்ள மனசோடு கூட வாழ்க்கையில நாம போகும் பாதை புரியாமல் கலங்கி நிற்கும் போது நமக்கு வழியானார். ஆறுதலுக்காய் அலைந்த நமக்கு அன்னையாக அரவணைத்தார். இந்த தெய்வம் நமக்கு பாராட்டின அன்பு அது அளவிட முடியாதது. தேவனுடைய சமூகத்தில் ஓடி வரும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பை நினைவு கூற வேண்டும். அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், அதனால் என் ஆத்துமா களி கூறும் என்று பக்தன் சொல்லி இருக்கிறது போல இந்த கால வேளையில அன்பான தேவச்சனமே, இந்த வருஷத்தின் 7 மாசங்களை முடிக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தோம் போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று உணர்ந்து எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தோம் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தோம் போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைன்னா அப்பா உம்முடைய அந்த அகாப்பே அன்பை நான் என்ன சொல்லி பாடுவது, எப்படி புகழுவது, எப்படி பாராட்டுவது? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளினாலும் பாராட்டினாலும் துதித்தாலும் அந்த துதி உமக்கு ஈடாகுமோ? அதற்கு மேற்பட்ட ஆண்டவர் நீர். எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் செய்ததை, நிம்மதி தந்து நித்த நடத்தி வாழ வைத்ததை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்த நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தோம் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு,
ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வந்ததை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வந்ததை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தோம் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. ஆமாப்பா, சொந்தம்னு சொல்லிக்க ஏராளமானவர்கள் இருந்தாலும் அந்த சொந்தங்கள் எல்லாம் தேடி வராத சூழ்நிலையில எனக்காய் சிலுவையில் சொந்த ரத்தம் கொடுத்து, சொந்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து என்ன பாவ வாழ்க்கையிலிருந்து அடிமைத்தன ஜீவியத்திலிருந்து விடுதலை ஆக்கினவரே. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளில் மீது சுமந்து கொண்டு நடத்தி. ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? நம்ம எழுந்து நின்று அவர் சொல்லி இருக்கிறது போல, பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறது போல, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் அவர் இறங்கி வருவார். அவருடைய சமூகம் உன்னை ஆறுதல் படுத்தும், அவருடைய சமூகம் உனக்கு தைரியத்தை கொடுக்கும், அவருடைய சமூகம் உனக்கு நம்பிக்கையை தரும், அவருடைய சமூகம் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்கிற அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனுஷனோ முகத்தை பார்த்தாலும் உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவார். சீக்கிரத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை உண்டாக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்றுதானே வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. 38 வருஷமாய் படுத்த படுக்கையில கிடந்த அந்த மனுஷனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கினார். அது சமாதானத்திற்கு ஏதுவான முடிவு. 18 வருஷமாக நிமிரக்கூட முடியாத நிலைமையில் இருந்த கூனியை நிமிர வைத்தார். அவளுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்தார். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவளுக்கு சுகம் இல்லை, ஆனா ஒரு நாள் கர்த்தர் நல்ல முடிவை கொடுத்தார். 40 வருஷமாய் வனாந்தர வாழ்க்கையில கடந்து வந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகிமையான கானான் தேசத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை தந்தது உண்மை என்றால் அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராச்சே. என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோ நாட்டு தொழுவமாகும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிளையாகவும் மாறும் சொல்லி இருக்கிறாரே. அவர் செய்வார், அவர் தருவார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா நீ விரும்பி கொண்டிருக்கிறாயோ அது எதுன்னு எனக்கு தெரியாது. நீ எதை விரும்பி கொண்டிருக்கிறாயோ தெரியாது, எதை விரும்புறியோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை செய்யத்தான் போகிறார். ஏன்னா கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சொந்த ஜீவனை உனக்காக கொடுத்திருக்கிறாரே. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை நமக்காக தந்தருளினவர். அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் எதிர்ப்பார். காரியங்கள் கைக்குடி வரத்தான் போகிறது. நிச்சயம் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகத்தான் போகிறது. அதிசயங்களை காணத்தான் போகிறாய், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். 2 மீன் தான், 5 அப்பம் தான். ஆனா கிட்டத்தட்ட 10,000 பேர் சாப்பிட்டு மீந்து
கடந்து போகும்படிக்கு அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்து ஒருமையான வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கிறவரே அப்பா, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே, சின்னவனை ஆயிரமாய் மாற்றுகிறவரே, சிறியவனை பலத்த சாதியாய் மாற்றுகிறவரே. தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயங்கள் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ஆமா, உம்மை தேடுகிறவர்கள் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா? உம்மை தேடுகிறவர்கள் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா? அவர்களை ஆண்டவர் தம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குவார் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி, கர்த்தாவே உம்மை நம்பியவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பியவர் உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே. இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தோடு கூட வந்திருக்கிறியா தாயே, சகோதரனே, சிஸ்டர், பிரதர்? இது மாதிரி ஒரு சந்தேகத்தோடு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில இது நடக்கணும்னு ஆசைப்படுகிறேன், ஆனா ஒரு சந்தேகம் வருது. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். ஹல்லேலூயா. ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிறியா? நீ என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரே. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடம் யாவருக்கும் நீர் அரணாய். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடம் யாவருக்கும். கர்த்தாவே உம்மை நம்பியவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. உண்மை. கர்த்தாவே உம்மை நம்பியவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நீர் அரணாய். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தவரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல்
என் நம்பிக்கையானவரே. அரணாய் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடம் யாவருக்கும் பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பியவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே. செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடம் யாவருக்கும் அருகில் ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை. நம்பிடம் யாவருக்கும் நீர் அரணாய். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. நம்பிடம் யாவருக்கும் அரணாய். உனக்கு ஒரு அரணாய் கடவுள் நிற்பார் அம்மா. நிச்சயம் நிற்பார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் அரணாய் நிற்பார், ஆதரிப்பார். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக எது உங்களுக்கு நடக்கணுமோ அதை நடத்தி வைத்து, ஆமா, உங்களுடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை அவர் ரசித்து உங்களுக்கு அரணாய் நிற்கிற ஒரு தெய்வத்தை தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் மிக அருகில் இருக்கிற தெய்வமே, உண்மையாய் கூப்பிடுகிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் சைவமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கரங்களை உயர்த்தி சொல்லும் அப்பா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை. நம்பிடும் அரணாய் எங்கள் பாதுகாப்பு கவசமாய் நிற்கிறவரே. கர்த்தருடைய நாம பலத்த துடுக, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்கிற வார்த்தை எத்தனை சத்தியமான வார்த்தையாய் இருக்கிறது. நம்பிடம் யாவருக்கும் நீர். அப்படியே கையை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. இவ்வளவு சப்போர்ட் பண்ற கடவுள், இவ்வளவு நன்மை செய்கிற ஆண்டவர், எங்கள் ஜீவனை ஆதரித்து வருகிற கடவுள், நாங்கள் சுகித்திருக்க உதவி செய்கிறவர், வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்தவர், திருமண வாழ்க்கையை கொடுத்தவர், பிள்ளை செல்வங்களை கொடுத்தவர், ஆண்டவர் வாகனத்தை கொடுத்தவர். ஒரு அடி எடுத்து வைக்கிறேன்னா அதுவும் உடைய தயவாலே.
மாட்டீங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுக்கையில் கிடக்குறாங்கப்பா. எத்தனையோ பேருக்கு கை கால் வராம ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறாங்கப்பா. நாங்க சுகமாய் இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க உதவி செய்திருக்கிறீரே. ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாருமா ஆராதனை. ஓ கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள், எந்த துணையாய் நிற்பதால். ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் ஆராதிப்போமா காலை வேளையிலே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பாவம் சேனை தொடர்ந்து வந்து அங்கேயும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில். கடைசியாய் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவு. எல்லாரும் ஆராதிப்போமா ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க சொன்னா போதும் செய்வோம் வா,
நீங்க காட்டும் வழியில நடப்போம்பா, உங்க பாதம் ஒன்றே பிடித்துக் கொள்வோம் அப்பா, எங்கள் அன்பு இயேசுவே. எஸ், ஆமாப்பா. இந்த சிந்தையோடு கூட இந்த 8 ஆண்டுகளை முடித்து 9வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிற அந்த ஊழியத்தில் ஆண்டவரே எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தினது போல உம்முடைய ஜனங்களை, எங்களை ஆண்டவரை நீர் அவிதமாய் நடத்தி சென்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துங்கப்பா. இந்த நாளிலே நான் வந்தது நல்லது என்று உங்களுடைய பிள்ளைகள் உணரும்படிக்கு நீர் இன்னும் அதிகமாக இவர்களோடு கூட இணைப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இன்னும் நாங்கள் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நீர் நாங்கள் உணர்வதற்கு வெளிப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.